டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக ஆட்சிக்கு இந்த 2 மாசத்துல என்ன செஞ்சுது? என்ன திட்டங்கள கொண்டு வந்தது? மக்களுக்கு என்ன பிரயோஜனமா செஞ்சுது? இப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க. திமுக, அதிமுக எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. நாங்க என்னதான் எம்எல்ஏ ஆனாலும் சரி, அமைச்சர் ஆனாலும் சரி, திட்டங்கள கொண்டு வந்தாலும் சரி, கிரவுண்ட் லெவல்ல எங்களால வேலை செய்ய முடியல. அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி லெவல்ல எங்களால வேலை செய்ய முடியல அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்த அமைச்சர் சரத் அவர் இருக்கார்ல, அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஆதங்கமா, இல்ல கையாளதனமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு சில திட்டங்களுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்றது வரும். ஆனா எல்லா திட்டங்களுக்குமா இவங்கலாம் இடையூறா இருப்பாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே! அப்படின்ற சந்தேகம் வருதுல்ல. இப்போ ஒரு மாநகராட்சி இருக்குன்னா, ஒரு வார்டுல லைட்டு எரியல அப்படின்னும் பொழுது, சரி இவங்க இது பண்ணாலும் அது வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க, மாநகராட்சி மேயர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய தலையீட்டுனால அங்கே வேலை நடக்கலை அப்படின்னு என்ன பண்ணலாம், குற்றத்தை சுமத்தலாம். ஆனால் எல்லாத்துக்குமா தமிழ்நாட்டில் திட்டங்கள் கொண்டு வரதுக்கு கூடவா இங்கே மாநகராட்சி கவுன்சிலர்களும் இல்லை மேயரும் இல்லை வார்டு உறுப்பினர்கள் எல்லாருமே தடையாக இருக்கிறாங்க? ஒன்றும் புரியலையே. அதாவது தாவேக ஆட்சிக்கு இதுவரைக்கும் இவங்களால ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது, அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. வேணா சொல்லிப்பாங்க சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு. அது கூட இவங்க பெயர் தான் வச்சாங்களே கண்டி, பெயர் தான் மாற்றினாங்களே கண்டி, ஆல்ரெடி அந்த திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு, திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. அது வந்துடுறாங்க அம்மா பேட்ரோல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி காலத்தில் அது இன்னும் பண்ணாங்க, அதிகரித்துறாங்க, அது இன்னும் வலிமையாக்குறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி பெயர் மட்டும் தான் கொண்டு வராங்க. சிங்கப்பெண், சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே அந்த பாட்டு ரொம்ப கேட்சிங்காக இருந்ததுனால அந்த பேர் எடுத்துன்னு வச்சார். ஆனால் அதில் காவல்துறைக்கே ஒரு பவர் இல்லாத ஒரு பிரிவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அவங்களுக்கு லத்தி கிடையாது, எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் கிடையாது. அவங்களுக்கு வேலை என்னன்னா, ஒரு இடத்துல தப்பு நடக்குதா, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு இடையூறாக இருக்கிறான், இல்லை தொல்லை கொடுக்குறான்னா, அந்த பையனை அப்படியே கேட்ச் பண்ணி எடுத்துன்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். பக்கத்தில் என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதோ அங்கே ஒப்படைச்சிட்டு போகணும். இதுதான் அவங்களுடைய வேலையே. ஸோ அவங்களுக்கு அந்த 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 இடத்துலையே அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சி அந்த பையன் உண்மையிலேயே பாலியல் கொடுமை செய்தானா அப்படின்னா அவனை அங்கேயே கண்டிக்கணும், தண்டிக்கணும், எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ற அதிகாரம்லாம் கிடையாது. ஸோ அவங்கள கொண்டு பிடிச்சிட்டு கொடுக்குற வேலை. இதுதான் சிங்கப்பெண்ணுடைய பவர் இல்லாத ஒரு போலீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் அவங்க பெருசாக பேசிப்பாங்க. சிங்கப்பெண்ணை கொண்டு வந்தோம். சிங்கப்பெண் நீங்கள் கொண்டு வரவே இல்லை சார், அது ஆல்ரெடி இருந்தது, இது பெயர் மட்டும் மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான். மகளிர் வெற்றி பயணம் அப்படின்வாங்க, அது ஆல்ரெடி விடியல் பயணம். மகளிர் விடியல் பயணம் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. இவங்க வெற்றி பயணம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எல்லா மாநகராட்சியிலையும் ஃப்ரீயாக போயிருந்தவங்க இப்போ சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக போய்க்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, செயல்படுத்தியிருக்காங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக தாவேகாவால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம்? கிடையவே கிடையாது. ஸோ இந்த 2 மாதத்தில் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நன்மை இல்லாத ஆட்சியாக இருந்திருக்குது அப்படின்னு மக்களே சாட்சி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மின்வெட்டு எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு பகுதியிலலாம் காலையில் போன மின்வெட்டு இன்னும் வரவே இல்லை. அதே போல் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கரண்டே வரல. ஸோ இது போல தான் இந்த ஆட்சியினுடைய அவல நிலை இருக்குது. ஆனால் இதை யார் மேலேனா ஒரு பழியை போட்டணும். அதாவது திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது எதுக்கத்தாலும் திமுக காரணம், திமுக காரணம், திமுக காரணம் சொல்லி பழகின கும்பல் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ யாரை கை காட்டுறது? யாரையுமே கை காட்ட முடியாது. ஆட்சிக்கு வந்த போது கூட திமுக தான் கை காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக ஒழுங்கு ஆட்சி செய்யாமல் போயிடுச்சு, திமுக காரணம். 2 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் இவங்க செய்த சாதனைகள் என்ன? ஏகப்பட்ட சாதனைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல போனோம்னா இந்த வீடியோ தாங்காது. அவ்வளோப்பட்ட சாதனை செஞ்சுருக்கிறாங்க. மக்களுக்கு பிரயோஜனமான சாதனை கிடையாது, மக்களுக்கு விரோதமான சாதனை, மக்களுக்கு எதிரான சாதனை. இந்த மாதிரி சாதனைகளை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க இப்படி இருக்கிறாங்களே கண்டி, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றது நம்ம சொல்லணும். மக்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு திட்டங்களையோ இல்லை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களையோ இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களா, செஞ்சுருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு திட்டத்தை வேணால் சொல்லிப்பாங்க, அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு தாய் மாமன் மோந்திரம் போட போகிறேன், அது இவங்க தேர்தலுடைய வாக்குறுதி. ஸோ அந்த வாக்குறுதியை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்களா?
அதுதான் இப்போ நம்ம கேள்வி. இப்போது திமுக ஆட்சி காலத்தில் மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது ஒவ்வொரு வீட்டிலையும் தாய்மார்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது, குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு உகந்ததாக இருந்தது. ஏன்னா காலையில் சாப்பிடாம போய் அந்த குழந்தைங்க உட்காரும். ஸோ அதனால் அங்கே வந்து சாப்பிட்டு தெம்பாக அந்த கிளாஸை வந்து கவனிக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைகளுக்கு காலை உணவு, அதுவும் சத்தான உணவு திட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது வேர்ல்டு வைடு எதிரொலிச்சுது. ஸோ திட்டம்னா அப்படி இருக்கணும். மற்ற மாநிலங்கள் நம்மளை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். இப்போ மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இந்த காலை உணவு திட்டம், இதெல்லாம் நம்ம இந்தியாவிலேயே கர்நாடகா, டெல்லி, பாஜக மாநிலங்கள்லேயே இதை காப்பி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பார்த்து இங்கே என்ன பண்ணாங்க, மற்ற மாநிலங்களை காப்பிடுச்சு. இந்த காலை உணவு திட்டம் கனடாவில் போய் என்ன பண்ணாங்க, இங்கே வந்து எப்படி இதை செயல்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து இந்த திட்டங்களை எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அங்கே போய் செயல்படுத்துங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு திட்டம் நாடு கடந்து இங்கே வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னா அது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த திட்டம். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை இவங்க செய்யல. இவங்க தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றுவாங்கங்க, அது தனி, அது வேற. அதனால அது அவங்க சொல்லிட்டு தான் வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது செஞ்சு தான் ஆகணும். திட்டங்கள் என்ன செய்தாங்க, மக்களுக்கான செய்த திட்டங்கள் என்ன? நான் முதல்வன் திட்டம் அப்படி கொண்டு வந்தார். அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தார். இது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பிரோஜனமாக இருந்தது, இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு பிரோஜனமாக இருந்தது, அவங்களுடைய கல்வித்தரத்தை, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்துற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு திட்டங்களை, செயல் திட்டங்களை, சமூக சீர்திருத்த திட்டங்களை கொண்டு வந்தாங்களா திமுக மாதிரி? அப்படின்னா இல்லை. அதே தானே கம்யூனிஸ்ட் தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் சொல்கிறாரு, சமூக நலன் திட்டங்களை திமுக கொண்டு வந்தது, ஆனால் தாவேக்க அதை கொண்டு வரல. ஸோ தாவேக்க கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் கூட்டணி கட்சிகளில் இருந்து இருக்கு. இன்னைக்கு சரத் அவர்கள் ஈஸியாக கை காட்டு போயிடுறாரு. என்னன்னா இங்கே வந்து மாநகராட்சி லெவலில், நகராட்சி லெவலில், பேரூராட்சி லெவலில் திமுக தான் ரொம்ப, அவங்க வந்து கவுன்சிலராக இருக்கிறாங்க, மேயராக இருக்கிறாங்க, அதனால் நம்ம திட்டங்கள் செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக திமுகவை கை காட்டு போயிடுறாரு. ஸோ இது வந்து ஒரு நெரேட்டிவ். என்னன்னா வருகிற உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்காவை நீங்கள் மாநகராட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினராக சூஸ் பண்ணுங்கள், மேயராக வர வைங்க. ஸோ இதுக்கு ஒரு நெரேட்டிவ், அதுதான் இது. சரத்துடைய அவருடைய அமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அப்படியே திமுக மேலே பழிய போட்டு போகிறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தாவேக்கா ஆட்சியில் இதுக்கு ஒரு சில திட்டங்கள் நீங்கள் மாநகராட்சி லெவலில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களுக்கு அவங்க தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அது கூட தடையாலாம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சில மாநகராட்சியில் மேயர்கள்லாம் கலந்துக்கிறாங்க, அமைச்சர்களுக்கு கலந்துக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்முடைய சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் ராஜ்மோகன் அவர்கள் கூட கலந்து பல விஷயங்கள் செஞ்சாங்க. ஸோ இங்கே யாரும் தடையாக இல்லவே இல்லைங்க. இவங்களாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இவங்களால செய்ய முடியல, இவங்களால 2 மாதத்தில் மக்களுக்கு பிரோஜனமாக செய்ய முடியல, மக்களுக்கு எதிர்பார்த்ததை தர முடியல. ஸோ அதனால் இது எப்படி மாற்றுறாங்கன்னா, திமுக மாநகராட்சி லெவலில் இருந்து எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குது, திட்டங்களை செயல்படுத்த முடியல, நாங்கள் எம்எல்ஏவாக இருக்கிறோம், அமைச்சராக இருக்கிறோம், ஆனாலும் எங்களால் செயல்படுத்த முடியல அப்படின்னு. இவங்களால் முடியாததை இப்படி அப்படியே திருப்பி போட்டால் திமுக காரணம் அப்படின்னு, இது ஒரு நரேட்டிவ் செட்டப் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அமைச்சர் சரத் அவர்கள் அவர் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது, அவங்களால எதுவுமே செய்ய முடியல. இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, இது மாநகராட்சி லெவலில், நகராட்சி லெவலில், பேரூராட்சி லெவலில் திமுகவுடைய கால் ஊன்றி இருக்கிறதுனால எங்களால் செய்ய முடியல அப்படின்ற திருப்பி போடுறதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.